கேப்பு கூட அவ்வளோ பெரிய கேப் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன கேப் தான். சின்ன சின்ன கேப் தான் இது மென்ஷன் ஆகும். அதெல்லாம் தண்ணி இருக்குது, தண்ணி மென்ஷன் ஆகுது. சின்ன கேப் இருந்தாலும் வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இந்த பாயிண்ட் பண்ணுங்க. இது அதோட கேப் கொஞ்சம் இது நல்ல கேப், கொஞ்சம் கேப் பரவலான கிடைக்குது. வாட்டர் ஃப்ளோ இல்லை, வாட்டர் ப்ரெஷர் காமிக்க மாட்டேங்குது. ஓகே. கேப் வரும், எம்டி கேப் வச்சுருக்கோம், ஆனால் தண்ணி இல்லை. அதே அந்த டைரெக்ஷன் அங்கே போகிற பாருங்க. இது வந்து தண்ணி வரும், இது வந்து ரியாக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி வரலாம், கம்மி வரலாம். பட் நல்ல ஸ்டோரேஜ் 1 inch கிடைக்கும். ஓகே, நல்ல ஸ்டோரேஜ் 1 inch கிடைக்கும். அது கேப் நல்ல இவ்வளோ தண்ணிக்கு ஜம்ப் ஆகும். இது எந்த ரியாக்ஷன் ஆகும், தண்ணி குறைக்கிறது. ஷேக் மட்டும்தான் ஆகுது, அது அங்கே பண்ணுறோம். ஷேக் கூட ஆகல, ஒரு தண்ணி அங்கே ஷேக்கிங் ஆச்சு. அது அது ரியாக்ஷன் ஆகல, கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ரியாக்ஷன் ஆகும், கொஞ்சம் ஷேக் ஆகுது. இது அங்கே என்ன அதை பண்ணுவோம். ஜம்ப் ஆகும். இது ஓகே, இது வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி வரும், இல்லைன்னா கொஞ்சம் கம்மி வரும் சார். பட் ஃபெயிலியர் ஆகாது, உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது இல்லைங்களா? தண்ணி நல்ல ஸ்டோரேஜ் தான். என்னோட கணக்கு 1 inch. ஓகே, நல்லா ஸ்டோரேஜ் வரும். நீங்கள் இது வேணும் பண்ணிக்கலாம். 1 inch வரும் சார் உங்களுக்கு, 1 inch கன்ஃபார்ம் வரும். நல்ல தண்ணி பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. தெரியாதனால ஓகே, உங்களுக்கு ஸ்டோரேஜ் சொல்கிறேன். ஸ்டோரேஜ் வந்து டெய்லி நீங்கள் ஒரு 4000 லிட்டர் எடுக்கலாம். காலையில் சாயந்தரம் பம்ப் பண்ணிங்கன்னா ஒரு 4000 லிட்டர் எடுக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் 1500, அதாவது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு நீங்கள் போகணும். ஓகே, 1500